கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம நோன்பு 14 முடிச்சிட்டோம். இன்றைக்கி பிடிச்சிருக்கிற நோன்பு 15. இப்போ இந்த 14 நோம்பியும் அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு லேசாகி கொடுத்த அல்லாஹ்வுக்கு சுக்குர் அல்ஹம்துலில்லாஹ் நன்றி சொல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். அந்த நன்றிக்கு தான் நோன்பே எல்லாம் கடமையாக்கிறான். அந்த நோம்புடைய வசனத்தை பார்க்கும்போது 2வது அத்தியாயம் 183, 2வது அத்தியாயம் 184, 2வது அத்தியாயம் 185 பார்க்கும்போது இந்த நோன்பை உங்களுக்கு நான் கொடுத்தேன் பாருங்கள், எனக்கு நன்றி சொல்வதற்கு தான் அப்படின்றான். அப்போ அல்லாவுக்கு நன்றி சொல்கிற மெத்தட் நோன்பு. அப்போ யாரெல்லாம் நோன்பு பிடிக்கிறார்களோ அவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்காங்க. அது கிட்டத்தட்ட 300 கீழே இருக்காங்க முஸ்லீம்கள். அதில் பாதி பேரோ முக்கால்வாசி பேரோ நோன்பு பிடிக்கிறாங்க. அப்போ இந்த நோன்பு பிடிக்கிறவங்க எல்லாம் இந்த 800 பேரை நன்றி செலுத்துறதுக்கு பதிலாக இவங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. அப்போ அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற மக்கள் அப்படி தனியாக தெரியுறாங்க இந்த மாதத்தில், இந்த ரமலானுடைய மாதத்தில். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி 15வது நோன்பு, 15வது துவாவை நம்ம பார்ப்போம். இப்போ 15வது துவாவை நம்ம பார்க்கும்போது அல் முபீன் 40வது அத்தியாயம், 40வது அத்தியாயத்தில் 65வது வசனம். 40வது அத்தியாயம் அல் முபீன், ஈமான் கொண்டவர்கள். அந்த அத்தியாயத்தில் 23லேயும் மூமின் வரும், இங்கேயும் மூமின் வரும். அப்போ 40வது அத்தியாயத்தில் 65வது வசனம். இந்த 65வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு ஊர்ஜிதம் கொடுக்குறான். எப்படி ஊர்ஜிதம் கொடுக்குறான்னா, நீ வணங்குற பாரு உன் கடவுள், அவன் யாருங்கிறது நீ தெரிஞ்சுக்கங்கிறான். நீ வணங்குற பாரு, நீ வழிபடுற பாரு, நீ நன்றி செலுத்துகிற பாரு, அந்த இறைவன் யார் என்பதை இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான். சொல்லிவிட்டு அவனை நீ வணங்கு, அவனை நீ துதி செய்யு அப்படிங்கிறான். அப்போ நம்முடைய வணக்கமும் வழிபாடும் நன்றி செலுத்துவதும் அவனை துதிப்பதும் இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டுது. அப்போ நம்ம உயிரோட்டம் உள்ளவனாக இருந்து, உயிரோடு நம்ம இருக்கோம், செத்த பணம் இல்லை. செத்த பணத்தில் துவாலாம் பலிக்காது, கேட்க முடியாது. அப்போ உயிரோடு உள்ள மனிதன் உயிரோடு உள்ள இறைவனிடம் பிரார்த்தனை கேட்பதற்கு இந்த வசனங்கள் ஆதாரமாக இருக்குது. நான் உயிரோடு இருக்கேன், இதை கேட்குற நீங்களும் உயிரோடு இருக்கிறீங்க. நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத உயிரோடு உள்ள இறைவன் பார்த்து கொண்டு இருக்கான். அப்போ உயிரோடு உள்ள மனிதா, நீ உயிரோடு உள்ள இறைவனை வணங்குகிறாய், இறைவனை துதி செய்கிறாய், இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறாய், அழகான முறையில் அவனுடைய தீனை நீ நிலைநாட்டுகிறாய்ங்கிறான். இவ்வளோ பெரிய வசனம் பார்த்தீங்களா? பாருங்கள், இதை விட அத்தாட்சி யார் கொடுப்பான்? உலகத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அத்தாட்சி கொடுக்கும், அத்தாட்சி இந்த அத்தாட்சி தான். இப்போ இந்த ஆயத்தை பாருங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறது பாருங்கள், தாலிக்கும் அல்லாஹு ரப்பக்கும். தாலிக்கும் அல்லாஹு, அவன் தான் அல்லாஹ். யார்? ரப்பக்கும், உங்களோட ரட்சகன் அவன் தான். அப்படியே பார்த்துங்க, ஒவ்வொரு ரப்புக்கும், உங்களோட ரட்சகன் அவன் தான். தாலிக்கும் அல்லாஹ், அவன் தான் அல்லாஹ். தாலிக்கும் அல்லாஹ், தாலிக்கும் அல்லாஹ், அவன் தான் அல்லாஹ். ரப்பக்கும், உங்களோட ரட்சகன் அவன் தான். இப்படியும் பேசலாம், இப்படியும் பேசலாம். அல்லாஹ் தான் உங்களோட ரட்சகன். அப்போ அல்லாஹ் தான் உங்களோட ரப்பு. தாலிக்கு அல்ல, அவன் தான் அல்லாஹ். அப்போ அழகாக சொல்ல பாருங்கள், இந்த வார்த்தையை நம்ம பார்க்கணும். தாலிக்கும் அல்லாஹு ரப்பக்கும், அவன்தான் அல்லாஹ் உங்களுடைய ரட்சகன். சிம்பிளாக சொல்லியாச்சு. தாலிக்கும் அல்லாஹு ரப்பக்கும், அவன்தான் உங்கள் அல்லாஹ் உங்களோட ரட்சகன். அவன் யாருன்னா சொல்ல பாருங்கள், தபாரக் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். தபாரக் அல்லாஹு, அவன் சங்கைக்குரியவன். தபாரக்கு, அருள்வளம் மிக்கவன். பரக்கத்துக்கு, அப்போ தபாரக்கு, பரக்கத்துக்கு நாங்கள் தபாரக்கு, அருள்வளம் மிகுந்தவன். அவன் அருளெல்லாம் என்ன முடியாது. அப்போ அருள்வளம் உள்ள இறைவன். அப்போ சொல்ல பாருங்க, தபாரக் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், இந்த அகில உலகத்தையும் படைச்ச அல்லாஹ் தபாரக் அல்லாஹு, அருள்வளம் உள்ளவன். அப்போ நம்ம வணங்குற ஆள் யார் பாருங்க, நம்ம வணங்குற ஆள் பாருங்க எப்படி டெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. தாலிக்கும் ரப்பக்கும்னா, தாலிக்கு அல்லாஹு, அவன் தான் அல்லாஹு, ரப்பக்கும் உங்களோட ரட்சகன். அப்போ அப்படியே இங்கே கொண்டு வந்து சொல்கிறான் பாருங்கள், அதே வார்த்தை தபாரக் அல்லாஹு, அந்த அல்லாஹ் அருள் நிறைந்தவன். தபாரக் அல்லாஹு, அருள் நிறைந்தவன். ரப்புல் ஆலமீன், இந்த ரப்பு இங்கே திருப்பி கொண்டு வர, ரப்புல் ஆலமீன், அகில உலகத்தையும் படைத்த அல்லாஹ் உங்களுடைய இரட்சகன்
தபாரக்கல்லாஹு, தபாரக்கல்லா அருள் நிறைந்தவன். அவன் அருள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். உலகத்தில் 800 கோடி மக்கள் கேட்டால் அந்த அவன் அருள் குறையாது. அருள் வளம் உள்ளவன். அப்படிப்பட்ட இறைவனை நீ வணங்குற, இறைவனை நீ நினைக்கிற, அப்படிப்பட்ட இறைவன் தான் உனக்கு இறைவன், அப்படிப்பட்ட இரட்சகன் தான் உனக்கு இரட்சகன், அப்படிப்பட்ட இரட்சகன் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ பாருங்கள். சொல்லிட்டு அதை பாருங்கள். ஒல் ஐயுள், ஒல் ஐயும் ஹுவ, ஹுவல் ஐயு அவன் நித்திய ஜீவன், உயிரோடு இருக்கான். ஹுவ அவன், ஹையூ 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 ஹுவல் ஹையூ அவன் உயிரோடு இருக்கிறான். இப்போ நீ யார்கிட்ட கேட்குற? ஹுவ அவன்கிட்ட கேட்குற. அவன் யார்? ஹுவ அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அந்த ஹுவ யாருன்னா ஹையூல், உயிரோடு இருக்கிறான். அப்போ உயிரோடு இருக்கிற இறைவன்கிட்ட தான் உயிரோடு இருக்கிற மனிதனை நீ பிரார்த்தனை பண்ணுற. இவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். பார்க்கக்கூடிய இறைவனிடமும் உயிரோடு இருக்கிற இறைவனிடமும் நம்ம கேட்குறோம். உயிரோடு இருக்கிற இறைவன் உயிரோடு இருக்கிறன்னு சத்தியம் பண்ணுறான். அப்போ அவன் சத்தியம் பண்ணாமல் நம்ம கேட்குறோம், பார்க்குறோம், காது கொடுத்து கேட்குறோம், அதை படிக்கிறோம். அப்போ அவன் சொல்கிறான் பாருங்கள். ஹுவ ஹையூல், நான் நிச்சய ஜீவன், நான் உயிரோடு இருக்கேன். ஹையூன் சொல்லிட்டு எல்லா ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்து சொல்கிறான். லா இலாஹா, கடவுள் இல்லை, லாகு இல்லை. லாகுன்னா என்ன? இலாகு, இலாகுன்னா வணங்கக்கூடிய பொருள். நீ எதையெல்லாம் வணங்குகிறியோ, இலாகு இலாகு இலாகு, அந்த வணங்குகிற பொருள்லாம் கடவுள் இல்லை. இல்லாஹுவ, லா இலாஹா, கடவுள் இல்லை, நீ வணங்குறதெல்லாம் கடவுள் இல்லை. இல்லாஹுவ, அவனை தவிர. யாரை தவிர? இந்த ஹுவ எங்கே போகுது? ஹுவ ஹையுல் கையூ, அந்த நித்திய ஜீவன், அந்த உயிரோடு இருக்கிற அல்லாஹ் தான் லாகு, மற்றவையெல்லாம் லாகு இல்லை. ஹுவ ஹையுல் கையூ, அந்த ஹுவ உயிரோடு இருக்கும் அவன்தான், அந்த லாகுத்தான் அல்லாஹ், அந்த லாகுத்தான் ரப்பக்கும், உங்களுடைய இரட்சகன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு ரொம்ப தெளிவாக நமக்கு இந்த வசனத்தில் சொல்கிறான். இதுதான் துவா. இந்த துவாவை தான் நம்ம பார்க்கணும். ஒஹபுது, அவனையே நீங்கள் வணங்குங்கள், அவனிடமே நீங்கள் பிரார்த்தனை செய்வீங்கள், அவனிடமே நீங்கள் மன்றாடுங்கள், அவனுக்கே நீங்கள் சைதா செய்யுங்கள், அவனுக்கே நீங்கள் ருக்கு செய்யுங்கள். ஊபுதுக்கு எல்லாம் வரும். ஊபுதுன்னு வணங்குறது, வழிபடுறது, நன்றி செலுத்து எல்லாம் வரும். அந்த பேட்டர்னும் வரும். ருக்கு செய்து, சைதா செய்து, நிற்கிறது எல்லாமே ஊபுது தான். இந்த ஊபுது, அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அவனை நீங்கள் வணங்குங்கள். ஊபுது மூலிசீர், நல்ல அழகான உள்ளத்தோடு வணங்குங்கள். இந்த கச்சா முச்சா உள்ள எண்ணத்தொழிலாம் வணங்காதீங்கிறாங்க. அல்ல என்ன சொன்னால் லகுல் முகுசினின் மூலிசீன். மூலிசீன்னா நல்ல ஒரு தன்மையான எண்ணம், அதாவது தூய்மையான முறையில், அப்படி வச்சுக்கோங்க. தூய்மையான முறையில், தூய்மையான உடையில், தூய்மையான இடத்தில், தூய்மையான உள்ளத்தில் அவனை வணங்குங்கள். லஹுத்தீன், அவன் காட்டிய தீன், அவன் காட்டிய வழியில், அவன் காட்டிய வழியில் அழகான முறையில் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள், அவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறார். அந்த லஹுத்தீன் வழிகாட்டுல் எங்கே? இப்ராஹிம் நபிட்டேருந்து அந்த வழிகாட்டுதல் வருது. இப்ராஹிம் நபி தான் நின்னார்கள், ருக்கு செய்தார்கள், சைதா செய்தார்கள். அந்த பேட்டர்னை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது அல்லாஹ் சொல்கிறான். யாரெல்லாம் இப்ராஹிம் நபியும் இப்ராஹிம் அல்லாஹ் இப்ராஹிமினோடு சேர்ந்தவங்களுடைய வழிபாடு இதான் அப்படின்னு சொல்கிறான். 4:115 நினைக்கிறேன். அதாவது இப்ராஹிம் வழிபாடு, அந்த வழிபாடு இப்ராஹிமோட உள்ள வழிபாடு ஒரே வழிபாடு தான் சொல்லிட்டு 4:115 சொல்லுவான். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வழிபாட்டை, அந்த நபிமார்கள், அந்த ரசூல்மார்கள், அந்த வழிபாட்டை பின்தொடரக்கூடிய மூமின்கள், அந்த மூமின்கள் வழி செய்தார்களோ அவர்கள் தான் மூமின்கள், மற்றவர்கள் நட்டவாளிகள், வழி தவறிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 4வது அத்தியாயம் 115. இப்ராஹிம் பிடிச்சி அப்படியே மூசா, ஈசா எல்லாம் முகமது விசாரிச்ச வரைக்கும் சொல்கிறான். இப்ராஹிம் நபி காட்டி கொடுத்த அந்த பேட்டர்ன் தொழுகை இருக்க, அதை விட்டுடாதீங்க. அது இப்ராஹிமை சேர்ந்தவங்க அதான் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, அல்லாஹ் சொல்கிறான் 4:115. அதில் அல்லாஹ் சொல்கிறான், நபி ரசூல்மார்களும் மூமீன்களும் தொடர்ந்த வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் நேர் வழியில் செல்கிறார்கள். ரசூல்மார்களும் மூமீன்களும் செல்லாத வழியில் யார் போகிறார்களோ அவர்கள் வழிகேடர்கள், வழி தவறிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ நம்மளாம் இங்கே
இப்ராஹிம் நபியுடைய வழியிலேருந்தே வர்றோம். நோன்பு வந்து இயற்கை ஆரம்பத்துலேருந்தே நோன்பை நம்ம பிடிச்சிட்டு வர்றோம். அப்போ இந்த நோன்புங்கிறது இன்றைக்குள்ள முஸ்லீமு ஆரம்பத்தையும் ஊர்ஜிதப்படுத்துகிறான், ஆரம்பத்துக்கும் சாட்சி சொல்கிறான். இந்த நோன்புல அல்லாஹ் வணங்குறான் பாருங்கள், அல்லாஹ் திக்ரு பண்ணுறான் பாருங்கள், அல்லாஹ் நினைக்கிறான் பாருங்கள், ஹஜ்ஜுல் கையும் அல்லாஹ் நீ உயிரோடு இருக்கிறேன்னு சொல்கிறான். அல்லாஹ் வந்து அந்த இப்ராஹிம் நபி, அந்த நூஹ் நபி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதான் சொல்கிறான். இன்றைக்கி சொல்கிறான் இவன், அல்லாஹ் நீ ஹஜ்ஜுல் கையூம், நீ உயிரோடு இருந்த. அப்பேற்பட்ட இந்த துவாவுக்கு சொந்தக்காரன் நம்மளை ஆக்கிக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு அந்த சொந்தம். நம்ம வாப்பா ஒரு வீட்டை கொடுத்து டாக்குமெண்ட்டை கொடுத்து சாய் கொடுப்பா, இதான்டா அவன் விடும்பாரு. அதே மாதிரி இறைவன் தன்னை வணங்குறான். அடியானப்பா சொல்கிறான், அடியானே நீ செத்தவனை வணங்கலை, உயிரற்றவனை வணங்கலை, பார்க்காதவனை வணங்கலை, கேட்காதவனை வணங்கலை, நடக்காதவன் வணங்கலை, இவை அனைத்தையும் படைத்த உன்னுடைய இரட்சகனை நீ வணங்குற. அவன் யாருன்னா ஹஜ்ஜுல் கையூம், உயிரோடு இருக்கிற நித்திய ஜீவன். அப்போ இந்த வசனத்தை திருப்பி நான் ஓதுறேன் பாருங்கள். தாலிக்கும் அல்லாஹு ரப்பக்கும், அவன்தான் அல்லாஹ், அவன்தான் உங்கள் இரட்சகன். தபாரக் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், தபாரக் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அகில உலகத்தையும் படைத்த அல்லாஹ் தபாரக் அல்லாஹு, அருள் வளம் புரிந்தவன். ஏன் அருள் வளம்? வானம் பூமி எல்லாத்தையும் நமக்கே கொடுத்தவன், அவ்வளவு அருளை நமக்கு தான் கொடுத்தேன். அப்போ அதான் சொல்கிறான், தபாரக் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், ரைட்டா. ஓ ஐயூல், அவன் உயிரோடு உள்ளவன். ஓ ஐயூல் லா இலாஹ இல்லாஹுவ ஹுபுது, அவனைய வணங்குங்கள். மூலிசீன, தூய்மையான எண்ணத்தோடு. மூலிசீன லஹுத்தீன், அவனுடைய தீன், அவனுடைய வழிகாட்டல். யாருக்கெல்லாம் அவன் நபிமார்களுக்கு தூதர்களுக்கு வழிகாட்டினோ அந்த வழித்தான் சரியான வழி. அதில் தான் மூமீன்கள் வந்தார்கள். அந்த மூமீன்கள் வழி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிட்டு அதை முடிக்கும்போது சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகத்தை படைத்தவன் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், புகழனைத்தும் அல்லாவுக்கு. புகழனைத்து அல்லாவுக்கு. ரப்புல் ஆலமீன், ஆலம், இந்த அகில உலகத்தையும் படைத்த அல்லாவுக்கு தான் புகழ் அனைத்தும். எனக்கு ஒரு புகழ் இருக்குது, உங்களுக்கு ஒரு புகழ் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு புகழ் இருக்கும். ஆனால் புகழுக்கு எல்லா புகழுக்கும் உரித்தாகவும் அல்லா தான். இப்போ எனக்கு ஒரு புகழ் இருக்குது, அது யாரை கொண்டு வந்துச்சு? உங்களை கொண்டு வந்துச்சு, இந்த அவரை கொண்டு வந்துச்சு. வந்தாலும் உயிரோடு இருக்கல, நீங்களும் உயிரோடு இருக்கிறீங்க, என்ன புகழ்றீங்க. அப்போ உயிரோடு உள்ள நீங்கள் என்ன போடுறீங்க, நான் உங்களை போடுறேன், நம்மளை மெச்சுக்கிறோம், நீங்கள் எங்களை மெச்சுக்கிறீங்க. அந்த மெச்சது புகழுக்கு, எல்லா ஒட்டுமொத்த புகழுக்கும் அல்லாஹ் சொந்தக்காரன். இன்றைக்கி 800 கோடி மக்கள் அவனை பிறந்துக்கிறான். அப்போ நீ பிறந்துக்கிறிய இந்த துணியால் தானே போடுற, இந்த உலகத்தில் தானே போடுற, இந்த துணியால் நின்றுக்கிட்டு தானே போடுற, உட்காந்து தானே போடுற, உன் வாயால் தானே போடுற, உன் கண்ணை பார்த்து தானே போடுற, உன் காதை கொடுத்து கேட்டு தானே போடுற. இவன் அனைத்தையும் கொடுத்த அல்லாவுக்கு தான் போல், ஒட்டுமொத்த போலும் அல்லாவுக்குங்கிறான். அதான் சொல்கிறான் பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகத்தையும் படைச்ச அல்லாவுக்கே புகழெடுத்து. நம்மளையும் படைத்தான், அகில உலகத்தையும் படைத்தான். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும் போது, மனிதா உன்னை நான் படைத்தேன், இந்த மனிதனை படைத்தேன், ஆனால் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தேன் பாரு, இதை விட வானத்தை பூமியை படைச்சது தான் எனக்கு சிரமம்னு நீ நினைக்கிற பற்றியா, நீ இதை அறிஞ்சிக்கொள், இதை நீ சிந்தி அப்படிங்கிறான். அப்பேற்பட்ட உயிருள்ள இறைவனை வணங்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி வைத்த அல்லாவுக்கு இந்த நன்னாள், இந்த ரமலானுடைய மாதத்தில் மேலும் மேலும் திக்கிருன்னா நான் ஞாபகம் விட்டு உதுக்குருணி அதுக்குருக்கும். என்ன நினை, எதுக்கு நினைக்கணும்? இந்த உலகத்தை படைச்ச, என் தாய் தந்தை கொடுத்த, கண்ணை கொடுத்த, எல்லாத்தையும் கொடுத்த, இந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுத்த, இவ்வளோ பாக்கியம் கொடுத்த, எல்லாம் மன்னிப்புக்கு ஒரு தன்மை இந்த நோன்பு கொடுத்தா பாரு. சுக்குர் அல்ஹம்துலில்லா, தபாரக்கல்லா, 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 அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், தாலிக்குல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், தாலிக் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். இப்படி நம்ம நிறைய அல்லாஹ் புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். அஸ்தோஃபுல்லா, 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 அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்க, அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்க, ரப்புல் ஆலமீன், அகில உலகத்தை படைத்த இறைவா என்று ஒவ்வொரு நிமிஷம் இந்த நேரத்தில் நம்ம கேட்குற துவாக்கள்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லாத்தையும் அங்கீகரிக்கான். நம்ம பாவத்தை அப்படியே எல்லாத்தையும் மன்னிக்கிறான் என்பது பட்டவர்த்தனம் ஊர்ஜிதமாக சத்தியம் பண்ணி சொல்கிறான். அது போக நமக்கு தெரிஞ்சுக்குவோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி 15 நோன்பு, இன்னும் மீதி நோம்பு அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு லேசாக்கி வைக்கணும். ஈத்திகாஃப் கடைசி 10 நாள் ஈத்திகாஃபை லேசாக்கி வைக்கணும். எல்லா மக்களும் சுபிச்சமாக இருப்பதற்கு நாம் துவா செய்து, எல்லா மக்களும் இந்த உயிரோடு இருக்கிற அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக, சிந்திக்கக்கூடிய மக்களாகவும்,
எதிர்த்தவர்கள் கூட அவனிடம் மண்டியிட வேண்டிய நிலைமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தௌனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.